ஹலோ காய்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இந்த வீடியோ வந்து ஏப்ரல் 29 அன்றைக்கி எடுத்தது, அதாவது எங்கள் கல்யாண நாள் அன்றைக்கி எடுத்தது. இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ. நாங்கள் வந்து ஆஃப்டர்நூன் வந்து வெளியே போகிறதா இருந்தது. ஸோ ஆஃப்டர்நூன் சமைக்க முடியாது அப்படின்றதுனால மார்னிங்கே வந்து ஏதாவது வந்து ஸ்பெஷலாக செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால் நான் சீக்கிரமாக அலாரம் வச்சு ஹஸ்பண்ட்க்கு முன்னாடியே வந்து எந்திரிச்சிட்டேன். மார்னிங் எல்லோரும் தூங்கிட்டு இருந்தாங்க அப்படின்றதுனால என்னால் வாய்ஸோடு வந்து வீடியோ எடுக்க முடியல. சரி, நம்ம வந்து ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்துக்கலாம், அப்புறமா வந்து வாய்ஸ் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்து வச்சுட்டேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சக்கரை பொங்கல், பூரி, சிக்கன் குழம்பு, அப்புறம் வடை இதெல்லாம் வந்து செஞ்சுருந்தேன். நான் எப்போவுமே வந்து இந்த மாதிரி மெனக்கட்டுலாம் வந்து மார்னிங் செய்ய மாட்டேன். எப்போவுமே வந்து ஒரு 10 நிமிஷத்தில் வந்து ஹெல்த்தியாக பிரேக்ஃபாஸ்ட் தான் நான் வந்து செய்வேன். ஸோ வந்து இன்றைக்கி காலையிலே வந்து ஸ்பெஷலாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து சக்கரை பொங்கலுக்கு தான் ரெடி பண்ணியிருந்தேன். சக்கரை பொங்கலுக்கு வந்து ஒரு கிளாஸில் வந்து 3/4 கிளாஸ் அளவு வந்து பச்சை சேர்த்துருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக வந்து சிறு பருப்பும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டேன். தண்ணி அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் வந்து நம்ம அரிசி எடுத்தோம் இல்லையா, அதே கிளாஸில் வந்து ஒரு கிளாஸ் வந்து பால், அது கூடவே வந்து 3லேருந்து 4 கிளாஸ் வரையும் தண்ணி சேர்த்துட்டு அதை வந்து அடுப்பில் வச்சு குக்கரை வந்து மூடிக்கிட்டேன். இது 3லேருந்து 4 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்குள்ளே பூரிக்கு வந்து நான் மாவு பிசைஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக கோதுமை மாவு எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே என் ஹஸ்பண்டும் எந்திச்சு வந்துட்டாங்க. நான் காலையில் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் செம்மையாக ப்ரிப்பேர் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். நான் எந்திரிச்சதுனால அவங்களும் வந்து எந்திரிச்சிட்டாங்க. ஸோ அப்படியே அவங்களுக்கு வந்து ஆனிவர்சரி விஷலாம் பண்ணிட்டேன். எங்களுக்குள்ளே வந்து நிறைய சண்டை வந்திருக்கு. ஆனால் என்றைக்குமே நாங்கள் வந்து ஒருத்தரை விட்டு ஒருத்தர் வந்து பிரியணும் அப்படின்னு நினச்சதே கிடையாது. மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த லைஃப் நம்மளுக்கு செட் ஆகாது, நம்ம பார்ட்னர் நம்மளுக்கு சுத்தமாக செட் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய யோசிச்சிருக்கேன். மேரேஜ்க்கு அப்புறம் எல்லாமே மாறிடுச்சு. என் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகாக மாறினதுக்கு காரணமே வந்து என் ஹஸ்பண்ட் தான். இப்போ வரையும் வந்து எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஒரு வேளை இந்த மேரேஜ் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா இந்த மாதிரி ஒரு அழகான வாழ்க்கை எனக்கு வந்து கிடச்சிருக்காது. நான் ரொம்பவே மிஸ் பண்ணியிருப்பேன். எப்போவுமே நான் ப்ரேயர் பண்ணால் கடவுளுக்கு நான் ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் நான் நன்றி சொல்லுவேன். இந்த மாதிரி ஒரு லைஃப் எனக்கு கொடுத்ததுக்காக ரொம்பவே நன்றி, இந்த மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் எனக்கு கிடச்சதுக்காக வந்து ரொம்பவே நன்றி அப்படின்னு தான் நான் டெய்லியுமே ப்ரேயர் பண்ணுவேன். நானும் என் ஹஸ்பண்டும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். குட்டிமாவும் சேர்ந்து ஒரு ஃபேமிலியாக வந்து ரொம்பவே ஜாலியாக ஹாப்பியாக வந்து லீட் பண்ணிகிட்ருக்கோம். மாவு பிசையும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து தண்ணி தெளிக்கணும். மொத்தமாக வந்து தண்ணி சேர்த்து பிசைஞ்சால் சாஃப்டாக வராது. அதேமாதிரி லாஸ்ட்டாக கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துட்டு பிசைஞ்சிக்கணும். அப்போ தான் சூப்பராக வரும். அடுத்து வந்து வடை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நைட்டே வந்து கடலைப்பருப்பு வந்து ஊற வச்சுருந்தேன். என் ஹஸ்பண்ட்க்கு வந்து இந்த உளுந்து வடை விட இந்த பருப்பு வடை தான் ரொம்பவே பிடிக்கும். ஆனால் எனக்கு வந்து உளுந்த வடை தான் ரொம்பவே பிடிக்கும். சரி, இன்றைக்கி நம்ம வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கடலைப்பருப்பு ஊற வச்சுருந்தேன். அதில் இருக்க தண்ணியெல்லாம் வந்து டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். ஊற வச்ச கடலைப்பருப்பை வந்து நல்லா ஒன்றும் பாதியாக வந்து அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா கொரகொரப்பாக இருக்கணும். நல்லா நைஸாக அரைச்சிட்டா வந்து வடை நல்லா இருக்காது. ஸோ வந்து கொஞ்சமாக தேவையான அளவு வந்து உப்பை சேர்த்துட்டு நல்லா ஒன்றும் பாதியாக வந்து கொரகொரப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது வந்து பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சா தான் நல்லா கரெக்டாக வரும். ஃபுல் ஸ்பீடில் வந்து வச்சு அரைச்சா வந்து நல்லா நைஸாக ஆகிடும். அரைச்ச பருப்பை வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து போட்டுக்கிட்டேன். எனக்கு வெங்காயம் கட் பண்ணுற, அதாவது சாப் போர்டில் வந்து கட் பண்ணுறதுக்குலாம் சுத்தமாக எனக்கு டைமே கிடைக்கல. அதனால் கையிலே வந்து கடகடன்னு ஒரு வெங்காயத்தோலை உரித்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். அப்புறமா காரத்துக்கு தேவையான அளவுக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நான் பாப்பாக்கெலாம் கொடுப்பேன் அப்படின்றதுனால கம்மியாக தான் வந்து காரம் சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் போட்டுட்டு இப்போது இந்த இடிக்கல் இருக்குது பார்த்தீங்களா, இடிக்கலாக இது பேர் என்னன்னு தெரியல எனக்கு. அதில் வந்து ஒரு 10 பல் பூண்டு போல் தோலோடு தான் போட்டுட்டு அது கூட வந்து கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை, அப்புறம் ஒரு கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துட்டு அப்புறம் ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் இருக்கும் சோம்பு வந்து சேர்த்துருக்கேன். இதெல்லாம் வந்து நல்லா இடித்து எடுத்து போட்டுக்கணும். லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக வந்து இஞ்சியும் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் வந்து மிக்சியிலையும் போட்டு அரைக்கலாம், ஆனால் அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் இருக்காது. நம்ம வந்து நல்லா இடித்து சேர்த்தா தான் வந்து நல்லா டேஸ்ட் இருக்கும். அதனால் நான் எப்போவுமே வந்து நான் இடித்து தான் சேர்ப்பேன். இந்த ரெசிபி வந்து எனக்கு எங்கள் அக்கா தான் சொல்லி கொடுத்தா. எங்கள் அக்கா வந்து ரொம்ப சூப்பராக வந்து வடை செய்வாள். ஸோ வந்து நல்லா இடிச்சிட்டு இதை வந்து நம்ம அது பேர் என்ன, வெங்காயம் பச்சை மிளகாலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அது கூட வந்து நல்லா சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்புறம் நல்லா பிசைஞ்சு இது நான் ஓரம் எடுத்து வச்சேன். நெக்ஸ்ட் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து இந்த சக்கரை பொங்கலுக்கு வெள்ளை பாகு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளத்தை எடுத்தேன். இந்த வெள்ளை வந்து காலையில் வந்து ஜெப்டோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நைட்டு வாங்குறதுக்கு சுத்தமாக மறந்துட்டேன். ஏன்னா வெளியே போயிருந்தோம், நைட்டு வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு, அதுவும் மறந்துட்டேன். ஸோ வந்து ஜெப்டோவில் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வந்து ரொம்ப ஹார்டாக இருந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணவே முடியல. அப்புறம் ஹஸ்பண்டை தான் வந்து ஹெல்ப் கூப்பிட்டா, கொஞ்சம் வந்து கட் பண்ணி கொடுங்க, அதை இடித்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இடித்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்குமே கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்தது. அப்புறம் நல்லா வந்து குட்டி குட்டியாக வந்து இடித்து கொடுத்தாங்க.
உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் வந்து அவங்களே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்குள்ளே வந்து நம்ம அந்த வேக வச்சுருந்தோம் இல்லையா, அரிசியும் சிறுபருப்பும் அதில் நல்லா வெந்துடுச்சு. அப்புறம் இந்த வெள்ளை பாகுக்கு ஒரு கடாயில் நம்ம இடித்து வச்ச வெள்ளத்தெல்லாம் சேர்த்துட்டு ஒரு அரை கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிட்டு வச்சா அது நல்லா வந்து வெள்ளைப்பாகு ரெடி ஆகிடும். நம்ம வெள்ளத்தை அப்படியேவும் சேர்த்துக்கலாம், ஆனால் வந்து நிறைய தூசிலாம் இருக்கும். அப்படின்றதுனால தான் வெள்ளைப்பாகு ரெடி பண்ணி நம்ம அதை வடிகட்டி சேர்த்துப்போம். இப்போ வந்து ஒரு 4 ஏலக்காய் வந்து நல்லா இடித்து நம்ம அந்த வேக வச்ச அரிசி, அதாவது அந்த சாப்பாடு கூட வந்து சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த சைடு வந்து வெள்ளைப்பாகும் ரெடி ஆகிடுச்சு. அதை வந்து ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துட்டேன். நிறைய வந்து தூசி இருந்தது, நல்லா அழுக்குகள்லாம் நிறைய இருந்தது. நான் கலருக்காக 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை வந்து சேர்த்துருக்கேன். வெல்லம் சேர்த்ததுக்கப்புறமா வந்து ரொம்பவே வந்து ப்ளெயினாக இருந்த மாதிரி இருந்தது, கலரே இல்லாத மாதிரி இருந்தது. அதனால் வந்து 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக வந்து சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம அந்த முந்திரிலாம் வந்து வறுத்து போட்டுக்கலாம். நல்லா தாராளமாக வந்து நான் நெய் சேர்த்துருக்கேன். என் ஹஸ்பண்டுக்கு வந்து சக்கரை பொங்கல்லாம் ரொம்பவே பிடிக்கும். அதனால் வந்து கொஞ்சம் தாராளமாக வந்து நெய் சேர்த்துருக்கேன். நல்லா மணக்க நெய் வாசத்தோடு வந்து நிறைய முந்திரி பருப்பும் சேர்த்துருந்தேன். அது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம ஒவ்வொரு பைட்டை வந்து எடுத்து வைக்கும்போது ஒவ்வொரு வந்து கேஷ்யூ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் வந்து நல்லா நிறைய சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நம்ம வறுத்த முந்திரி பருப்பை வந்து அந்த சக்கரை பொங்கலுக்குள்ளே வந்து சேர்த்துக்கிட்டா பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். என் ஹஸ்பண்டுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை வந்து ஏற காட்டிட்டு நெக்ஸ்ட் வந்து சிக்கன் குழம்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே காலையில் தான் வந்து ஜெப்டோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். என்னால் வந்து நேரில் போய் வாங்க முடியல. காலையில் ரொம்ப சீக்கிரமாக 7 மணிக்கெலாம் நான் எழுந்திரிச்சிட்டேன். ஸோ அதனால் நேரில் வாங்க முடியல. அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா உப்பு மஞ்சள்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். பாப்பாவும் அதுக்குள்ளே எந்திரிச்சு வந்துட்டா. காலையில் எழுந்திரிச்சோடனே வந்து அம்மாட்ட போகணும், அம்மா தான் என்னை தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டு இருந்தா. அவங்க அப்பா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சமாதானப்படுத்தினாங்க. மற்ற நேரம் நான் கூப்பிட்டா கூட என்கிட்ட வரமாட்டான், நான் அப்பாக்கிட்டே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இவ வந்து நான் கரெக்டாக பிஸியாக இருக்க டைம் தான் வந்து அம்மாட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுந்தா. எனக்கு வந்து ரொம்ப கில்ட்டியாக இருந்த, ஐயோ பாப்பா வந்து அளவு வைக்கிறோமே, நம்மளுக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டே வந்துடுச்சு. இந்த சைடு வந்து சிக்கன் குழம்புக்கு வந்து எல்லாம் சிக்கன்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு விசில் வச்சுட்டேன், குக்கரில் வச்சு விசில் வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பூரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவு எடுத்துகிட்டு பூரி சைஸ்க்கு வந்து பண்ணிகிட்ருந்தேன். நான் இது வரைக்கும் வந்து நான் வீட்டில் பூரியே செஞ்சதில்லை. ஒன்று யாராவது வந்து செஞ்சு கொடுத்துருப்பாங்க, இல்லைனா வந்து நான் எப்போவுமே கடையில் போனால் வந்து இட்லி தோசை அந்த மாதிரிலாம் சாப்பிட மாட்டேன். கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பூரி தான் வந்து நான் சாப்பிடுவேன். நான் எப்போவுமே வீடியோவில் கூட நான் முன்னாடி நிறைய வீடியோஸில் கூட சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி கடைக்கெலாம் போனால் வந்து நான் எப்போவுமே வந்து சாப்பிடாததான் வந்து சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ வீட்டில் இது வரைக்கும் செஞ்சதே கிடையாது. ஸோ இன்றைக்கி ஆனிவர்சரி ஸ்பெஷலாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பூரி வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூரிக்கு வந்து மாவு உருட்டிகிட்டு இருந்தேன். என் பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டே வந்து நான் உருட்டிகிட்டு இருந்தேன். அவளுக்கு வேறு வந்து காலையில் பசி எடுத்துருச்சு. ஸோ வந்து பனானா சிப்ஸ் இருந்தால் அதை வந்து கொஞ்சம் வந்து கொடுத்தேன். ஸோ நானும் அவளும் வந்து சேர்ந்து பூரி மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துட்டோம், பூரிக்கு வந்து இந்த தேய்ச்சி எடுத்துட்டோம். ஸோ ஹஸ்பண்ட் வந்து இந்த சிக்கன் குழம்புக்கு வந்து தேங்காய் போடணும் இல்லையா லாஸ்ட்டாக, அதனால் வந்து தேங்காய் வந்து அரைச்சி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ பாப்பாவும் அப்படியே அவங்க அப்பா கூட பேசிகிட்டு இருந்தா. நான் வந்து பூரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் காய வச்சுருந்தேன். நான் ஃபஸ்ட்டு ஒரு பூரி போடுறேன், அது உப்பியே வரல. என்னடா இது நம்மளுக்கு வந்து சோதனை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பூரி வந்து செய்யவே தெரியல போல். எப்படி செய்யணும்னு எனக்கு யாராவது தெரிஞ்சால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு எந்த பூரியுமே வந்து உப்பி வரல. அது என் ஹஸ்பண்ட் வந்து சொல்கிறாங்க, அதை நீ ப்ரெஸ் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து ப்ரெஸ் பண்ணாதானப்பா உப்பி வரும் அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு எந்த மெத்தடில் செய்யணும் அப்படின்னு தெரில. யாருக்கா தெரிஞ்சதுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் வந்து நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து பூரி வந்து செஞ்சு முடிச்சுட்டு அதே எண்ணெயிலே வந்து வடை வந்து தட்டி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே வந்து நான் இந்த இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சேன் இல்லையா வடை செய்கிறதுக்கு. ஸோ வந்து வடை வந்து போட்டு எடுத்துட்டேன். வடை வந்து ரொம்பவே சூப்பராக வந்துருந்தது. நான் செஞ்சதுலேயே வந்து சக்கரை பொங்கல் ரொம்ப சூப்பராக இருந்தது, வடையும் வந்து சூப்பராக இருந்தது. வடையில் லைட்டாக உப்பு மட்டும் கம்மியாக இருந்தது. பூரியும் நல்லா இருந்துச்சு, சிக்கன் குழம்பும் நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் ரொம்பவே பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சக்கரை பொங்கலும் வடையும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த சைடு வந்து சிக்கன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. வடையும் சுட்டு எடுத்துட்டேன் எல்லாத்தையுமே. இப்போ வந்து நம்ம வந்து பிளேட்டிங் பண்ணிவிட்டு ஹஸ்பண்ட்க்கு வந்து கொடுத்து டேஸ்ட் பண்ண சொல்ல வேண்டியதான். பாப்பா வந்து வடை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டா. அப்போ வந்து நான் நல்லா வந்து சுட்டுக்கிட்டேன், கை நல்லா வந்து சுட்டுடுச்சு. அவளுக்கு கொடுத்த கடைசியில் வந்து அவன் வடை வந்து சாப்பிடவே மாட்டேன், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தோன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி பூரி, அப்புறமா வந்து சிக்கன் குழம்பு, சக்கரை பொங்கல், அப்புறம் லாஸ்ட்டாக வந்து வடை.
ரொம்பவே சூப்பராக இருந்தது இன்றைக்கி மெனு வந்து. நான் இந்த மாதிரி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்த்ததில்ல ஒரு நாளுமே. ஸோ ஹஸ்பண்ட்காக வந்து ஸ்பெஷலாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து செஞ்சுருந்தேன். ஸோ பிளேட்டிங் பண்ணிக்கலாம். பூரி 2 வச்சுக்கிட்டேன். அப்புறம் வந்து கொஞ்சமாக சிக்கன் குழம்பு. ஹஸ்பண்ட்க்கு வந்து பூரி பிடிக்காது அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் வந்து சாப்பிட்டாங்க, எனக்காக வந்து சாப்பிட்டாங்க, நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. எப்போவுமே வந்து அவங்க இந்த மாதிரி ஆயில் ஐட்டம்லாம் வந்து சாப்பிட மாட்டாங்க. பூரின்றதை விட சப்பாத்தி கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ சரி எப்போவுமே சாப்பிட்டதில்லையே இன்றைக்காக நம்மளுக்காக சாப்பிடட்டும். ஆக்சுவலி வந்து சக்கரை பொங்கல், வடை, சிக்கன் குழம்பெல்லாம் வந்து அவங்களுக்கு பிடிக்கும், எனக்கு வந்து பூரி பிடிக்கும் அப்படின்னு செஞ்சுருந்தேன். ஸோ லாஸ்ட்டாக பிளேட்டிங் பண்ணிவிட்டு ஹஸ்பண்ட் கிட்ட வந்து கொடுத்தாச்சு. அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லலாம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆச்சரியமா சூப்பர், சூப்பராக இருக்கு. சூப்பர்.